الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் முடித்த ஆயத்துகளுடைய கணக்கை பார்த்தால் 225 ஆயத்துகளை முடித்திருக்கிறோம். இப்பொழுது 226வது ஆயத்திலிருந்து 230வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களின் அர்த்தங்களை, அதன் விளக்கங்களை, அதாவது லில்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர் என்று ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து வதில்க ஹுதூதுல்லாஹ் யுபய்யினுஹா லிகௌமி யஅலமூன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீரின் விளக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இது 328 ஆயத்து அடிப்படையில் 228, பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 328, அதாவது 328 என்ற ஆயத்தை தான், என்ற பாடத்தின் எண்ணிக்கையை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கணக்கின்படி பார்த்தா 328. சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தலைப்பு என்பது நாம கொடுப்பதல்ல, மாறாக அதில் வரக்கூடிய ஆயத்துகள் அது போன்ற மற்ற அதனுடைய விளக்கங்கள், தஃப்சீரிலே வரக்கூடிய அந்த விஷயங்களை மையமாக வைத்துத்தான் நாம் தலைப்பை கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் இங்கும் தலைப்பை கொடுத்திருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா, நிர்வாகச் சுமை என்பது ஆண்களுக்குத்தான். அப்போ நிர்வாகச் சுமை என்று பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆண்களுக்கு அதில் ஒரு கை உயர்வு இருக்கிறது. அதாவது கொஞ்சம் வேலை கஷ்டம்தான். சுமை என்றாலே ஒரு சிரமம், ஒரு கஷ்டத்தை தான் குறிக்கும். அந்த சுமை, அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்குத்தான். அப்போ ஒரு வீட்டினுடைய நிர்வாகச் சுமை என்பது ஆண்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும். ஆண்கள் தான் அதை கவனிக்க வேண்டும். ஆண் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆண் தான் அமீராக இருக்க வேண்டும். என்றால் அவர்தான் சரியான முடிவை செய்ய முடியும். பெண்களிடம் தன்னுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்ளலாம். பெண்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதற்கேற்ப நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் முடிவு செய்யக்கூடிய பொறுப்பு என்பதும் அதேபோல் முடிவு செய்யக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், அதேபோல் அந்த முடிவை கேட்கக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், அதை சுமக்கக்கூடிய, அதனை சரி செய்யக்கூடிய, அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு ஆணுக்குத்தான் இருக்கிறது. அப்போ அதுதான் அல்லாஹ் குர்ஆன் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்பதாக சொல்லலாம். ஆண்களை விட, பெண்களை விட ஆண்கள் கவ்வாமூன் என்றால் அதாவது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை சரி செய்கிறவங்க. அப்போ இந்த நிர்வாகம் என்பதை செய்ய தகுதியானவர்கள். அதாவது இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், பெண்களை விட ஆண்களுக்கு சுமை அதிகம். அப்படி சொல்லுவாங்க. இது அவருக்கு கண்ணியத்தை அடிப்படையில் இல்லை, இது உயர்வின் அடிப்படையில் இல்லை. இதை இந்த பெண்ணை விட சிறப்புப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதல்ல. பெண்ணை விட உனக்கு சுமை அதிகம் இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்ல வருவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நிர்வாக சுமை என்பதாக சொல்லுகிறோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், பொறுப்பெல்லாம் என்னது ஆண்களுக்கு தான். பெண்ணை பாதுகாக்க வேண்டியது, பெண்களுக்குரிய உணவை ஏற்பாடு செய்ய வேண்டியது, அதே போல் பெண் குழந்தைகளை கவனிக்க வேண்டியது, அதாவது குழந்தைகளுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது. எந்த அளவுக்கு என்றால் மனைவிக்குரிய ஏற்பாடையும் கணவன் தான் செய்யணும். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு அவள் உணவு புகட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் அவர்கள் ஏதாவது கேட்டால் அதற்கு அந்த கணவர், அதாவது அந்த குழந்தையுடைய தந்தை கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ தந்தையின் மீது, அதனாலதான் தந்தை இறந்து போயிட்டாருன்னா, தந்தை இறந்துட்டா அதுக்கு பேர், அந்த குழந்தைக்கு பேர் என்ன? அது பாலிகா அகலன்னு சொன்னால் அதுக்கு பேர் யத்தீம் என்பதாக சொல்றோம். யுத்தம் என்பது தந்தையின் இழப்பை கொண்டு ஆரம்பிச்சது. அப்போ அதனாலதான் அந்த தந்தைக்கு தான் அது சுமை இருக்குது, பொறுப்பு இருக்குது.
தந்தை தான் சுமையை ஏற்றுக்கொள்ளணும், அதை பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அந்த பாரத்தை சுமந்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு தான். அப்போ அதைத்தான் சொல்லணும். அது மாதிரி தான் எல்லா விஷயமா இருக்கட்டும், ஃபித்ராவுடைய விஷயமாக இருக்கட்டும், அதே போல் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ இப்போ அந்த கணவர் சிறு குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. அப்போ அதனால் என்னது, அந்த சுமையை சுமக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் என்பதை இந்த ஆயத்துகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. சரி, இப்போ அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபிற்குள் சென்று பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விஷயங்களை கவனிப்போம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஆண்களுடைய விஷயத்தில் உபதேசங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதனுடைய நோக்கம் என்ன? அதாவது பெண்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக, அதாவது ரொம்ப ஒரு அமானிதத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு குறிப்பாக ஆண்களுக்கு சொன்ன உபதேசங்களாக இருக்கு, உபதேசங்களாக இருக்கு. இது என்ன செய்யணும்? அது வந்து என்ன செய்யணும்? அவர் நிறைவேற்றுவது அவசியமா? எல்லா ஹக்கையும் சொல்லுவாங்கல்ல, எல்லா ஹக்கையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி பெண் மனைவியுடைய விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றுறது, குழந்தையுடைய நிறைவேற்றுறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களாம், நான் என்னை அழகுபடுத்தி கொள்ள விரும்புகிறேனோ அதே போல் என் மனைவியும் நான் அழகுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்வார். அதே போல் சொல்கிறாங்களா ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாஅல என்ன செய்கிறாங்க? ஹுத்பா நிகழ்த்துறாங்க. அவங்க பிரசங்கம் செய்யும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எப்படி எடுத்துறீங்க? ஃபைன்னக்கும் அகத்துமூஹுன்ன பி அமானாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டு நீங்கள் அதை என்ன செய்றீங்க? பெண்களை உங்களிடம் ஏற்றிருக்கின்றீர்கள். அவங்களுடைய அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்களுடைய அந்த ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அவர்களோடு நீங்கள் என்னது இன்பம் பெறக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல கலிமத்தில்லான்னா கபில் தூ அந்த வார்த்தையை சொல்கிற ஆரம்பத்தில், ஏன்னா அந்த கலிமாவின் மூலம் தான் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் திருமண பந்த உறவு ஏற்படுது, அதை கொண்டு தான் என்னது ஹலால் ஆகுது. அதே மாதிரி என்னது அந்த நிறுவனம் தான் அது ஏற்படுது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது? அவர்கள் மீது எனது இது இருக்குது, சுமை இருக்குது, அவர்கள் மீது சுமைகள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நீங்களும் என்ன செய்யணும்? அப்போ அந்த அமானியத்தை பாதுகாக்கணும், உங்களுடைய பொறுப்பாக இருக்கு. அப்போ அவங்கள என்னது உங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய ஹக்குன்னு எடுத்துக்கிட்டா என்ன? அதாவது நீங்கள் உங்களுடைய விரிப்பில், உங்களுடைய படுக்கை, உங்களுடைய அந்த விஷயத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது? அவங்க வந்து என்னது யாரையும் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒருவரையும் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. சரி, அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்கள லேசாக என்ன செய்யுங்க? காயம் இல்லாமல் அடிங்க என்பதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் உங்கள் மீது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருடைய உணவை கொடுக்க வேண்டியது, அவங்களுடைய ஆடைகளை அழகான முறையில் சரியான முறையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது என்பதாக சொன்னாங்க. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாவுடைய அமானியத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? எடுத்திருக்கிறீர்கள். அப்போ அதை கொண்டு நீங்கள் அவர்களை சரி செய்யுங்கள். அவங்கள என்ன செய்யுங்க? சரி செய்யுங்க. அவர்களுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க. அவங்களுடைய ஹக்கை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க. அப்போ இந்த இடத்துல பெண்களுடைய ஹக்கு என்று சொல்லும்போது அதை பற்றி என்ன செய்யப்பட்டுச்சு? அப்போ அதனால் அவங்களுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க என்பதாக சொல்லப்படுது. சரி, சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உள்ள கிதாபிற்குள் சென்று பார்ப்போம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். வலஹுன்ன, அந்த பெண்களுக்கு ஆண்களின் மீது எவ்வாறு கடமை இருக்கிறதோ, மிஸ்லுல்லதி, அதாவது அவர்கள் மீது அவர்களை போன்றே, வலஹுன்ன அவர்களுக்கும், அவர்கள் அந்த ஆணை போன்றே, அலைஹின்ன அவர்கள் மீது, அதாவது அந்த பெண்கள் மீது எந்த ஒரு ஹக்கு ஆண்களுக்கு இருக்கின்றதோ அதே போன்று அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த பெண்களுக்கும் ஆண்கள் செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. பில் மஅரூஃப், மஅரூஃபான முறையில், அதாவது நல்ல முறையில் அவர்கள் மீது, அந்த பெண்கள் மீது எந்த விஷயம் ஆண்களுக்கு செய்வது கடமையாக இருக்கிறதோ அதே போன்று ஆண்கள் மீதும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. அதாவது வலஹுன்ன அலர் ரிஜாலி, இந்த பெண்களுக்கு அலர் ரிஜால் ஆண்களின் மீது செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதாவது ஆண்களுக்கு
பெண்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. மினல் ஹக்கிலிருந்து நிறைய, அதாவது அவருடைய உரிமையிலிருந்து, அவருடைய செயல்பாடுகளிலிருந்து. மிஸ்லுல்லதி மாலி ரிஜாலி அலைஹின்ன, மிஸ்லமா அதே போன்று எந்த ஒன்றை போதில் ரிஜாலி ஆண்களுக்கு இருக்கிறதோ அலைஹின்ன அந்த பெண்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஆண்களுக்கு, பெண்களின் மீது ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று கடமையிலிருந்து ஆண்களும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. பில் மாரூஃபி, மாரூஃபான முறையில், அழகான முறையில். அல்லது அமர தாலா, அல்லாஹ் பிஹி அதை கொண்டு ஏவிருக்கிறான். மின் ஹுஸ்னில் இஷ்ரத்தி, வாழ்க்கையில ஒன்று சேர்வதில், சேர்ந்து வாழ்வதில், அது விஷயத்தில் அழகான முறை இருக்கிறதையும், தர்க்கில் தியாரி இன்னும் அவர்களுக்கு இடையூறு செய்கிறது, அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை விட்டு தடுத்துக் கொள்றதையும், இது போன்ற விஷயங்கள். அப்போ அல்லாஹ்வுல ஏவிய விஷயங்கள் என்ன? இணைந்து வாழ்வதில், நல்ல முறையில் வாழ்வது, ஒருவருக்குள் விட்டு கொடுத்து வாழ்வது, இது போன்ற விஷயங்களையும், அதேபோல் அவர்களுக்கு இடையூறு செய்வது, தீங்கு செய்வது, கேடு செய்வதை விட்டு விடுவதையும், இது போன்ற விஷயங்களை அல்லாஹு தாலா அந்த ஏவி இருக்கக்கூடிய அந்த மாரூஃபான முறையில் அவர்களுக்குரிய ஹக்கை, பெண்களுக்குரிய ஹக்கை எவ்வாறு ஆண்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அதே மாதிரி ஆண்களுக்குரிய ஹக்கை எவ்வாறு பெண்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அதே போல் பெண்களுக்குரிய ஹக்கையும் அவருடைய உரிமைகளையும் அவர்களுக்குரிய தேவைகளையும் ஆண்கள் நிறைவேற்றுவது பொறுப்பாக இருக்கிறது. ஆண்கள் நிறைவேற்றுவது பொறுப்பாக இருக்கிறது. வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா, வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா என்பது ஆண்களுக்கு அலைஹின்ன அந்த பெண்களின் மீது தரஜா, ஒரு உயர், ஒரு அந்தஸ்து, ஒரு படி இருக்கிறது, ஒரு படித்தரம் இருக்கிறது. அது என்ன படித்தரம், அது எந்த ரீதியாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தில் காணலாம். அப்போ சென்ற ஆயத்தில் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஹக் இருக்குது, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை, அதாவது ஆண்கள் பெண்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, பெண்கள் ஆண்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. ஆண்களுடைய கடமைகளையும் பெண்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும், பெண்களுடைய கடமைகளையும் ஆண்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். பெண்களுடைய கடமை என்று எடுத்துக்கொண்டால் என்ன, ஆண்களுக்கு செய்ய வேண்டியது பொதுவாக என்ன செய்யறது, ஆண்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். அவர்களுடைய விரிப்பை என்னது, வேற யாரும் மிதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மிதிக்காமல் என்றால் அந்த இடத்துக்கு அவங்க வெறுக்கக்கூடிய யார்ட்டையும் பேசுறதோ பழகிறதோ இருக்கக்கூடாது. அரபிகளுடைய பழக்கம் என்ன சொன்னா, பெண்கள்கிட்ட பேசுவாங்க, அதை ஒரு குறையாகவே கருத மாட்டாங்க, அது ஒரு குறை இது மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. எது வரைக்கும்? ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குற வரைக்கும். ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கின உடனே அதை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கினா தள்ளிட்டாங்க. அப்போ அதை விட்டு விலகிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல மிதிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், அவங்கள ஜினாவுடைய அந்த இதாக சொல்லப்படுது, வேற யாரையும் அதில் அனுமதிக்கக்கூடாது என்பது இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ அதில் வெறுப்பு ஏற்படக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. சரி, அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்குரிய ரிஸ்கை கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவனுடைய நஃபக்காவை சரியான முறையில் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் ஆண்கள் செய்யும். சரி, அடுத்ததாக சொல்லப்படுது வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா. அது என்ன, அதாவது வலி ரிஜாலி அல நிசாயி, ஆண்களுக்கு பெண்களின் மீது, பெண்களை விட பெண்களின் மீது மையிசத்துன், மைசத்துன் அல்லது மீசத்துன் ரெண்டு வார்த்தையை சொல்லலாம். அப்போ வலி ரிஜாலி ஆண்களுக்கு, அலைஹின்ன பெண்களின் மீது, மீசத்துன் அல்லது மைசத்துன் ஒரு சிறப்பு, ஒரு உயர்வு, அதாவது ஒரு மைசத்துனா ஒரு படி தனி, அதாவது வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம் இருக்கிறது. சில மீசத்துன் மைசத்துனா என்ன, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. வஹி அது என்ன, ஃபீமா அமர தஆலா பிஹி, அதை கொண்டு அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான். அமர தஆலா பிஹி மினல் கிவாமத்தி, கிவாமத் என்பது நிர்வாக திறன் என்றிருந்து, நிர்வாக சுமை, நிர்வாக பொறுப்பிலிருந்து. உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஆண் செய்ய வேண்டிய நிர்வாக விஷயங்கள், அதாவது அந்த பெண்ணுக்குரிய உடை, பெண்ணுக்குரிய உணவு வகைகள், பெண்ணுக்குரிய தேவைகள், அடுத்து பெண்மணிகளுக்குரிய அவர்களுடைய ஒழுக்க விஷயங்கள், இவைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய, சீர்திருத்தக்கூடிய நிர்வாக திறமை, நிர்வாக பொறுப்பு என்பது ஆண்களுக்கு இருக்கிறது. அப்போ கிவாமத்தினா, அதாவது ஆண்கள் பெண்கள் மீது நிர்வாகத்தை
திறமையிலிருந்து நிர்வாக பொறுப்பிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அதை விஷயத்தில் ஆண்களை விட்டும் பெண்களை விட்டும் ஆண்கள் வேறுபடுகிறார்கள். வல் இன்ஃபாக்கி இன்னும் அவர்களுக்குரிய செலவினங்கள், அவர்களுக்கு குழந்தைகளுக்கு இது போன்ற செலவினங்கள் செய்கிறது யார் யார் பொறுப்பில் இவர் மீது கடமையோ செலவு செய்வது அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய விஷயங்கள். ஒல் இம்ராத்தினா தலைமை பொறுப்பு இன்னும் வந்து கட்டளையிடுதல் சொல்றதா கட்டளையிடக்கூடிய விஷயங்கள், தலைமை பொறுப்பு, அவர்களை ஏவக்கூடிய விஷயங்கள், பொறுப்பாக இருந்து செயல்படுதல், இவைகளெல்லாம் ஆண்கள் மீது. உஜூபு தாஅத்தி இன்னும் அல்லாஹுடைய கட்டளை விஷயத்துல வழிவிடக்கூடியதை தன் மீது வாஜிபாக்கி கொண்டு செயல்படுதல். அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம மீது சொல்லப்பட்ட விஷயம் அல்லாஹுக்கு வழிபடுறது, அல்லாஹுடைய பேச்சை கேட்பதுக்குரிய விஷயம்தான். இவாமத்தா இருக்கட்டும், இன்ஃபாக்கா இருக்கட்டும், இம்ரத்தா இருக்கட்டும், இது வந்து இவர் வந்து ஏதோ தன்னுடைய இதுக்காக செய்யலை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த தாத்துங்கிறது இதன் அடிப்படையில் இது ஃபுல்லாக தாத். இப்போ இந்த தாத்தை தன் மீது என்ன செய்யணும், கடமையாக்கி கொள்ள வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும், இதனுடைய பொறுப்பு என்னுடைய ஒரு கடமை என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த வழிபடக்கூடிய விஷயத்தை தன் மீது கடமையாக்கி கொள்ளுதல். இவைகளெல்லாம் ஆண்கள் அல்லாஹு தாலா ஆண்களுக்கு ஏவிய விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த நிலையில் பார்க்கும் பொழுது பெண்களிலிருந்து ஆண்கள் ஒரு லைன்ல வேறுபடுறாங்க. வேறுபடக்கூடிய லைன் தான் கிவாமா அதாவது நிர்வாகத்திறன் பொறுப்பு, பெண்களுக்கு செய்ய வேண்டிய நிர்வாக விஷயங்கள், இன்ஃபாக் அவர்கள் மீது செலவழிக்கக்கூடிய செலவினங்கள், வல் இம்ராத் பொறுப்பு இன்னும் கட்டளைகள் இடுதல், ஏவுதல், உஜூபு தாஅத்தி வழிபடக்கூடிய விஷயத்தை தன் மீது வாஜிபாக்கி கொள்ளுதல், இது போன்ற விஷயங்கள் செய்வது ஆண்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. ஃபஹிய தர்ஜத்து தக்லீஃபின், இதெல்லாம் என்னன்னு சொன்னா தர்ஜத்து தக்லீஃபின் ஒரு தக்லீஃப், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு சுமையினுடைய அந்தஸ்து தானே ஒழிய லா தஷ்ரீஃபின் கண்ணியம், இது பெண்களை விட ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் என்பதெல்லாம் கிடையாது. மாறாக இது ஒரு பொறுப்பு, ஒரு சுமை, ஆண்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கு. அதை நிறைவேற்றி வேண்டியது ஆண்களுடைய கடமையாக இருக்கிறது. சல்லா தஷ்ரீஃப் கௌலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய சொல், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்கள் யார், உங்களை மிக கண்ணியமானவங்க அல்லாஹ்விடத்துல யாரு, அத்தகாக்கும் உங்களுடைய அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவங்க, அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க தான் மிக சிறந்த கண்ணியவான்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ஆனால் அத்தகாக்கும் ஃபில்லா, நான் உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதில் மிக உயர்ந்தவனாக இருக்கிறேன், சிறந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த தக்வா கொண்டவங்க, அப்போ அவங்க மிக கண்ணியமானவங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ சொல்லப்படுதுன்னா இன்னும் அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த உங்களை சிறந்தவங்க உங்களில் இறையச்சம் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல கண்ணியம் ஆண்களை விட பெண்களுக்கு கண்ணியங்கிறது அந்த அடிப்படையில் பெண்களை விட ஆண்களுக்கு கண்ணியங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டதில்லை, மாறாக பொறுப்பின் அடிப்படையில் நிர்வகிக்கிற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டுச்சு. உதாரணமாக ஆண்களுடைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டா பெண்களின் மீது சில விஷயம், முதலாவது என்ன விஷயத்தை அல்லாஹ் வேறுபடுத்தி காமிக்கிறான்னு சொன்னால், முதல்ல அக்கல், அறிவு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிவு பார்க்கும்போது ஆண்களுக்கு என்னது கொஞ்சம் கூட தான், அவன் நிஸ்புல் அக்கல்னு சொல்லுவான், இவங்களுக்கு வந்து என்னது பரிபூர்ணமான அக்கல் அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். சரி, இந்த ஷஹாதத்துடைய விஷயம், சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆணுக்கு 2 பெண், ஒரு ஆணுக்கு 2 பெண் சமமாவாங்க, ஒரு பெண் ஈக்குவல் ஆகாது. அடுத்தது மீராசுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே போல் தான், ஆணுக்கு எதிராக 2 பங்கு, பெண்ணுக்கு எதிராக ஆணுக்கு 2 பங்கு உண்டு. மாதிரி இமாமத்துடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பெண்களுக்கு கிடையாது. கலாவுடைய பொறுப்பு, தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்பு, தீயத்துடைய பொறுப்பாக இருக்கட்டும், தீயத்துடைய பொறுப்புலையும் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சலாஹியத்துல் இமாமத்துடைய தகுதியில் எடுத்துக்கொண்டாலும் ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி எனது பல பொறுப்புகள் இருக்கு. திருமணம் என்ன செய்யணும், ஆண் தான் செய்ய முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு என்ன செய்ய எதையுமே ஆரம்பிக்க முடியாது. திருமணம் செய்யனாலும் ஆண்களுடைய வார்த்தை தான் தேவைப்படும். பெண்களுடைய சம்மதம் இருக்கு எழுத்து மீதியமா, அதே நேரத்தில் என்னது ஆண்கள் தான் எனது அந்த வார்த்தையை சொல்றது, ஆண்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதே மாதிரி தலாக்குடைய வார்த்தையை ஆண்கள்ட்ட இருந்தால் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. அவன் தான் தலாக் விடுறதன் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கான். அதே மாதிரி திரும்ப பெறுவதன் மீதும் அவனே சக்தி பெற்றவனாக இருக்கான். தலாக்கு ரஜஇனா என்ன, அதாவது திரும்ப ஏற்கனவே சொல்லியிருந்த ரஜஇ என்பது
ஒரு தலா ஒன்று அல்லது ரெண்டு, ஒரு முறை அல்லது இருமுறை தலாக் கூறியவன் இத்தாவில் இருக்கும் காலத்தில், இத்தாவில அந்த பெண்மணி இருக்கும் காலத்திலே அவனுக்கு மீட்டிக் கொள்வதற்கு மிக ஹக்குபி ரத்தி இன்ன அராது இஸ்லாஹா என்பதாக வந்துச்சு. திருப்பி மீட்டிக் கொள்றதுல அடுத்தவர்களை விட அதிகமான ஹக்கு உடையவர்கள் யார் என்றால் கணவன் தான் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் கணவனுக்கு தான் எனது முழு உரிமை, முழு பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்போ தலாக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், மீட்டக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆண் தான் பொறுப்புதாரியாக இருக்கான். அவன் தான் எனது கவாம சக்தி பெற்றவனாக இருக்கானே ஒழிய, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆண் பெண்ணை விட ஆண்களுக்கு சுமைகளும் சில பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்துல கொஞ்சம் இது கொடுக்கப்படுறது, அவ்வளவுதான். அதாவது வழியில் ரிஜாலி அலைஹின தரஜா இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிடத்துல அல்லாஹ்விடத்துல மிக கண்ணியமானவர் பார்த்துட்டோம். வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா அசீஸாக கண்ணியமானவனாக, ஹக்கீம் இன்னும் ஹக்கீமாக இருக்கிறான். ஐ காலிபுன் மிகைத்தவன், என் தகிமு மிம்மன் அசாஹு, அவனுக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்களை பழிவாங்கும் சக்தி உடையவன், பழிவாங்கும் சக்தி உடையவன். ஹக்கீமுன் இன்னும் நுணுக்கம் நிறைந்தவன். ஃபி அம்ரிஹி, அவனுடைய விஷயத்திலே ரொம்ப ஹக்கீமானவன். ஹக்கீமுன் ஃபி அம்ரிஹி வ தஷ்ரீஇஹி, ஹக்கீமுன் நுணுக்கம் நிறைந்தவன். அல்லாஹு தாலா ஹிக்மத் நிறைந்தவன். ஃபி அம்ரிஹி, அவனுடைய விஷயத்திலே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹிக்மத் நிறைந்தவனாக இருக்கிறான். நுணுக்கங்கள், அதிகமான ஹிக்மத்துகள், சிறந்த ஒரு அறிவு நிறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால தான் ஷரியத்துடைய சட்டங்களாக இருக்கட்டும், அவனுடைய கட்டளைகளாக இருக்கட்டும், யாரையும் எல்லைக்கு மீறி என்ன செய்யாது, கஷ்டப்படுத்தாது. ஒருத்தருடைய தகுதியை தாண்டி கஷ்டப்படுத்தாத சட்டங்கள் தான் அல்லாஹ்வுடைய சட்டம். ஏன் அப்படின்னா அவன் ஹக்கீம், ஹிக்மத் நிறைந்தவன். யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறத டோஸ்களை தெரிஞ்சவன் தான். குர்ஆன்ல பார்க்குறோம், என்னது ஒரு ஆயத்தில் சொல்லும்போது நீங்கள் முதல்ல அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒருத்தருக்கு 10 பேர் எதிரில் சந்திக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவ்வாறு செய்யுங்கள் என்பதாக சொன்னான். அதற்கு பிறகு அவருடைய பலகீனத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் சொல்றான், ஒருத்தருக்கு 2 பேர் நின்னா நீங்க சமாளிங்க, அதுக்கு மேலே போயிட்டா வேண்டாம் என்பதாக சொன்னான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னது, அவனுடைய ஹிக்மத்துடைய அடிப்படையில் சொல்றது. ஒவ்வொரு விஷயம் இது போன்று அல்லாஹ் தஆலா ஹக்கீம். ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு நுணுக்கங்களும் நம்ம சென்ற முந்தைய பாடங்களை பார்த்தோம். பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கிறது. உம்மத்திற்கும் படிப்பினை தரும்படியாக அந்த வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா அழகான முறையில் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷி'தும் என்பதாக அல்லாஹ் தஆலா அழகான முறையில் இந்த வார்த்தைகள்ல பெண்களை கொச்சைப்படுத்தாதவாறு அவர்களுக்கு அழகான முறையில் கினாயா என்ற அடிப்படையில் அல்லாஹ் பயன்படுத்துறதை பார்க்கலாம். அதெல்லாம் ஹக்கீமுன் ஃபி அம்ரி, ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் ஹிக்மத் என்றது. வ தஷ்ரீஇஹி, இன்னும் அவனுடைய ஷரியத்தை அமைப்பதிலேயும், அல்லாஹ் தஆலா சட்டங்களை நிர்ணயிக்கிறதிலும் சரி, சட்டங்களை அமைப்பதிலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை ஏவுவதிலும் சரி, அதிலும் ஹிக்மத் நிறைந்தவன். எவ்வளவு கட்டளைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகழகாக சொல்லுகிறான். அதை ஏவக்கூடிய முறை, அதை அமைக்கக்கூடிய முறை, அதில் கட்டுப்படுத்தக்கூடிய முறை இந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம சென்ற ஆயத்துக்களில் பார்த்த, இதுக்கு முந்தைய ஆயத்துக்களில் ஒரு மதுவுடைய விஷயம், சமூகத்தை சீரழிக்கக்கூடிய 2 காரியம், சூது மது, அந்த 2ம் குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கிவிடும். அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா அவர்களை விட்டு தடுக்கிறான். அதுல என்னது, அவங்க ஊறி போய் இருக்கிறாங்க, அடி ஆழம் வரைக்கும் ஊறி போய் இருக்கிறாங்க. அப்ப அவர்களே அல்லாஹு தஆலா ஹிக்மத்தான முறையில அந்த ஷரியத்தை அவங்களுக்கு கொண்டு வரான். முதலாவது எப்படி நுணுக்கமான முறையில பொதுவாக மதுவினுடைய அந்த கேடை பத்தி சொல்றான் பொதுவா. 2வது விஷயம், தொழுகையில் நெருங்கும் போது நீங்க மதுவோட நெருங்காதீங்க, மது கொடுத்து நெல்ல தொழுகையை நெருங்காதீங்க. முதல்ல சொல்றான், நீங்க இந்தந்த இதிலிருந்து நீங்க பானங்களை, போதை தரக்கூடிய பானங்களை தயாரிக்கல என்பதாக சொன்னான். 2வது அதனுடைய கேடு என்ன அப்படிங்கிறத சொன்னான். 3வது சொல்லும்போது தொழுகை நேரத்தில் நீங்க குடி சாராயம் அருந்தாதீர்கள் என்பதாக சொன்னான். 4வது அதை விட்டு இப்போ 3 தடவை சொல்லி சொல்லி சஹாபாக்களுக்கு அதன் மீது ஒரு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இப்போ நீங்க அதை நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்ன உடனே அவர்கள் முழுமையாக அதை விட்டு விலகிவிட்டார்கள். முழுமையாக அதை விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, விலகிட்டாங்க. அப்ப இதுதான் என்னது சொல்லப்படுது, இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறார். அப்ப இந்த நிலையில என்னது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஷரியத்துடைய விஷயத்தையும் ஹிக்மத்தான முறையில ரொம்ப நுணுக்கமானவர்கள் அமைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதான் அங்க ஹக்கீமா. அசீஸ் என்பது சக்தி வாய்ந்தவன், ஹக்கீம் என்பது ரொம்ப நுணுக்கங்கள் நிறைந்தவன் என்ற விஷயத்தை இங்கு சொல்லப்படுகிறது. ஹிக்மத்தோட
ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ் செய்யக்கூடியவனா இருக்கான். அப்போ அந்த அடிப்படையில் தான் ரிஜாலி அலைஹின்ன தர்ஜா என்பதும் சரி, இந்த மாதிரி சில உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் சரி, எல்லாமே என்னது, அவர்களுக்கு அதிலே சுமையும் இருக்குது. சுகமான சுமைகள் என்று சொல்லப்படக்கூடிய ரீதியா சுமைகள் இருக்குது. அதோட சில சுமைகளை சுமப்பதனால அல்லாஹ்வுத்தாலா சில விஷயங்களை அவர்களுக்கு ஆற்றலுக்காக வேண்டி, சக்திக்காக கொடுத்திருக்கிறான். அப்ப அறிவு முழுசா இருந்தா தான் அவங்களால இந்த சுமையை சுமக்க முடியும். அவர் பலம் இருந்தா தான் அவங்களால இதை தாங்க முடியும். அதே போல சில விஷயங்கள், ஏன்னா பெண்களுடைய விஷயத்தை பத்தி கொஞ்சம் அவசரப்படுவாங்க. சில நேரத்துல நிஸ்ஃபிலாக்கலுங்கிறதுனால எதையுமே உடனே எடுத்தோம் கொடுத்தோன்னு செஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஆண்களுக்கு அந்த தலாக்குடைய பொறுப்பாக இருக்கட்டும், நிக்காவுடைய வார்த்தையாக இருக்கட்டும், ரஜஅய்யத்துடைய பொறுப்பாக இருக்கட்டும், அனைத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். கொடுத்துட்டு இதையும் சொல்லியிருக்கான், தலாக்குடைய பொறுப்பை கொடுத்தாலும் தலாக் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வை கோபம் ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதையும் அல்லாஹ் உணர்த்தி காட்டியிருக்கிறான். இந்த அடிப்படையில் இங்கு சொல்லப்படுறது, ஆண்களுக்கு பெண்களின் மீது ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு சில உயர்வுகள், சில பிரிவு, பெண்களை விட பிரித்து காட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லிட்டு வல்லாஹு அசீதுல் ஹக்கீம். எனவே இந்த ஆயத்துகள் மூலமாக ஆண்களுடைய ஹக்கு, பெண்களுடைய ஹக்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி கணவன் தன்னுடைய மனைவிக்குரிய ஹக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே குறியாக, நோக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய ஹக், அவன் எனக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யணும் என்று மனைவி கணவன் மீதும், கணவன் அவன் எனக்கு ஒழுங்கா செய்யணும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் தங்களுடைய அந்த பழி சுமத்தலையோ அல்லது குறை சொல்லுதலையோ நோக்கமாக கொண்டு விட்டால் இதை கொண்டு ஏற்படக்கூடிய நஷ்டம் யாருக்கு என்று சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கும் தான். அதை கொண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை என்பது நாம் முன்னாடியே சொன்னது மாதிரி சமூகத்திலே ஒரு சீர்கேடை ஏற்படுத்திவிடும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு கணவன் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையை தீனுக்கு சாதகமானதாக, அல்லாஹ் என்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை முன்வைத்து விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு ஒருவருக்கொருவர் புரிந்து, நம்மளுடைய கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தில் தான் இருக்கிறது என்பதை விளங்கி அல்லாஹ்வை பயந்து ஒவ்வொரு விஷயத்தில் நடக்க வேண்டுமே ஒழிய அதில் தான் உயர்வு என்பது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேற்சொன்ன விஷயங்களிலே அல்லாஹு தாலா ஆண்களுக்கு ஒரு பொறுப்பை, சுமையை கொடுத்து அதை கண்ணியம் போன்று வைக்கிறான். அப்போ சில விஷயங்கள் பெண்களை விட ஆண்களுக்கு அல்லாஹு தாலா சில அதிகப்படியான விஷயங்களை கொடுத்திருக்கிறான். அறிவு விஷயமா இருந்தாலும் சரி, அக்கல் ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி, தலாக் விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா கொஞ்சம் பெண்களை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு காரணம், அவர்களுக்கு பல சுமைகள் இருக்கிறது. அந்த சுமைகளை அவர்கள் சுமக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இவ்வாறு கொடுத்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் தாலா ஹிக்மத்தான முறையில செய்து குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்படுவதற்கும் சமூகத்தின் சீர்திருத்தத்திற்கும் குர்ஆன் அழகான முறையில் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த வேதத்தினுடைய சட்டங்களை, கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.